இப்போ நுகர்வோருக்கு விழிப்புணர்வு தேவை அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு சொல்லியிருக்கோம். ஸ்கூல் போறோம், நம்ம கட்டுற ஃபீஸுக்கு தகுந்த நம்மளுக்கு கல்வி இல்ல நம்மளுக்கு அங்க வேற ஏதாவது பிரச்சனை இருக்குது, குறைபாடா இருக்குது அப்படின்னம்னா இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் ஒவ்வொன்றா நீதிமன்றத்துக்கு நம்ம ஒரு வழக்கறிஞர் மூலமா ஒரு நோட்டீஸ் அனுப்பணும், லீகல் நோட்டீஸ். ரெட்புல்னு சொல்லிட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுல அந்த கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சா ரெக்க முளைச்சிரும் அப்படின்னு சொல்லி விளம்பரம் போட்டாங்க. இன்னைக்கு இங்க இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நாங்க மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு வந்திருக்கிறோம். இப்போ நுகர்வோருக்கு விழிப்புணர்வு தேவை அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம எப்பவுமே எல்லா பொருளுமே வாங்கிட்டு இருப்போம், எதுவுமே வாங்காம இருக்கவே மாட்டோம். டெய்லியுமே நம்ம கடைக்கு போவோம், ஒரு மளிகை சாமானமோ ஒரு துணிமணி எடுக்கிறதோ, இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுக்கிறது, இல்ல ஒரு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எடுக்கிறது, இப்படி விளம்பரங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வெளியே போனாலும் விளம்பரமா தான் இருக்குது. நம்மளை வாங்கறதுக்காக தூண்டல் தான் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது இப்ப எல்லாமே ஆன்லைன்லயே எல்லாமே வாங்கிக்கிறோம். சாப்பாடு, ட்ரெஸ், ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆன்லைன்லயே எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிக்கிறோம். அப்ப அந்த பொருள் நம்ம வாங்குறது தரம் குறைஞ்சாவோ இல்ல அதுல ஏதாவது குறைபாடு நம்மளுக்கு இருந்தாவோ அது எப்படி நம்ம போய் நம்ம தீர்க்கிறது அப்படிங்கறது எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகமா தான் இருக்கும். 1986 இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இருந்தது. அது எப்படின்னா, நீங்க கடையில போய் ஏதாவது பொருள் வாங்குனீங்க அப்படின்னா அதுல ஏதாவது உங்களுக்கு குறைபாடு இருந்ததுன்னா நுகர்வோர் நீதிமன்றத்துல போய் ஒரு வழக்கு போட்டு அதுல உங்களுக்கான இழப்பீடை வாங்கிக்கலாம்னு இருந்தது. இது ஒவ்வொரு கேஸா புதுசா வருது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், அங்க நம்மளுக்கு சர்வீஸ் குறைவா இருக்குது. ஒரு இன்சூரன்ஸ், இப்பெல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாருமே போட்டு வச்சிருக்கிறாங்க. இன்சூரன்ஸ்ல நம்மளுக்கு ஏதாவது குறைபாடா இருக்குது. இல்ல காலேஜ் போறோம், ஸ்கூல் போறோம், நம்ம கட்டுற ஃபீஸுக்கு தகுந்த நம்மளுக்கு கல்வி இல்ல நம்மளுக்கு அங்க வேற ஏதாவது பிரச்சனை இருக்குது, குறைபாடா இருக்குது அப்படின்னம்னா இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் ஒவ்வொன்றா நீதிமன்றத்துக்கு வரும்போது அந்த வழக்குகளை பேஸ் பண்ணி கொஞ்சம் விரிவடைந்து அந்த சட்டம் 2019 புதுசா மறுபடியும் ஒரு சட்டத்தை அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க. இப்போ நுகர்வோர் நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளை ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னா அந்த வாங்கின பக்கம் நம்ம போய் கேட்போம். இந்த மாதிரி நாங்க காசு கொடுத்து வாங்கி இருக்கிறோம், இந்த பொருள் எங்களுக்கு இப்படி குறைபாடு இருக்குது, இல்ல இது கெட்டு போச்சு, இல்ல இது இப்படி இருக்குது, எங்களுக்கு இதை சரி செஞ்சு கொடுங்கன்னு கேட்கிறோம். அதுக்கு அவங்க எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணல அப்படின்னா நம்ம ஒரு வழக்கறிஞர் மூலமா ஒரு நோட்டீஸ் அனுப்பணும், லீகல் நோட்டீஸ். அதுக்கும் அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னம்னா நம்ம நுகர்வோர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கலாம். அதுக்கு பெருசா ஒரு சட்ட நுணுக்க தேவைன்னெல்லாம் சொல்ல முடியாது. சாதாரணமா நம்ம அந்த பொருளை எப்ப வாங்கணும், அதுல என்ன குறைபாடு இருந்துச்சு, நம்ம அவங்ககிட்ட போய் எப்படி அதை தீர்த்து கொடுங்கன்னு கேட்டோம், அதுக்கு அவங்க என்ன நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, அதனால நம்ம எப்படி அதிருப்தி ஆனோம், அதெல்லாம் நம்ம விரிவா எழுதி அதுக்குண்டான ஆவணங்கள் அதெல்லாம் வச்சு நம்ம நுகர்வோர் நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் பண்ணினாவே நம்ம வழக்கு விசாரணைக்கு விசாரணைக்கு வர சொல்லுவாங்க. நம்ம விசாரணைக்கு போனோம்னா நம்மளுக்கு அதுக்குண்டான உரிய இழப்பீடு நம்ம வாங்கிக்கலாம். இதுக்கு வக்கீல் தான் வைக்கணுமா அப்படின்னா வக்கீல் எல்லாம் வைக்க தேவையில்லை. நம்மளே நம்மளுடைய குறைய சொல்லி நம்மளாலே முடியும் அப்படின்னா நம்மளே நம்ம வழக்க நடத்திக்கலாம். இல்ல அப்படி எங்களுக்கு முடியாது அப்படிங்கிற பட்சத்துல இங்க மாவட்ட நீதிமன்றத்துல சட்டப்பணிகள் ஆணைக்குழுல செயல்பட்டு இருக்குது. அங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு இலவசமா உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு தேவையான பிரச்சனைக்கு தீர்வு என்னவோ அதை அவங்க சொல்லி உங்களுக்கு இலவச வக்கீல் வச்சு கொடுப்பாங்க. அதன் மூலமா நீங்க உங்களுக்கான உரிய இழப்பீடை பெற்றுக்கலாம். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு பேக்கெட் பிஸ்கெட் வாங்குறோம், அந்த பிஸ்கெட்ல ஒரு 15 பிஸ்கெட் இருக்கணும். ஆனா அதுல ஒரு பிஸ்கெட் கம்மியா இருக்குது. நம்மளாம் என்ன செய்வோம், ஒரு பிஸ்கெட் தானே கம்மியா இருக்குது அப்படின்ட்டு ஒண்ணும் கேட்க மாட்டோம். ஆனா ஒரு சிலர் ஒரு பிஸ்கெட் கம்மியா இருக்குது அப்படிங்கறதுக்காக நுகர்வோர் நீதிமன்றத்தை போய் அதுக்குண்டான இழப்பீடு வாங்கி இருக்கிறாங்க. ரெட்புல்னு சொல்லிட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுல அந்த கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சா ரெக்க முளைச்சிரும் அப்படின்னு சொல்லி விளம்பரம் போட்டாங்க. அதுல அது அப்போ அந்த கூல் ட்ரிங்க்ஸை குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு எனக்கு ரெக்கையே முளைக்கல அப்படின்னு சொல்லி அதுக்காக நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கான உரிய இழப்பீடு செய்யறாங்க. அப்ப அந்த விங்ஸ், அந்த ரெக்க முளைக்குங்கிற அந்த விங்ஸ்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டு அதுக்கு பதிலா பொருளே இல்லாம WINGS விங்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலா WIII அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஐய போட்டுறாங்க. அதுக்கு நம்மளுக்கு அர்த்தம் தெரியாது டிக்ஷனரியில. அதனால இனி நம்ம போய்
வாங்க முடியாது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வழக்குகள் எல்லாம் நிறைய நடந்திருக்குது. சென்ட் கம்பெனி ஆக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதை அடிச்சுட்டு போனா பொண்ணுங்கெல்லாம் பின்னாடியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் வந்துச்சு. அதை ஒருத்தர் வாங்கி யூஸ் பண்றாரு. அதை யூஸ் பண்ணிட்டு அவர் ஒரு பொண்ணை வந்து ப்ரப்போஸ் பண்ண போறாரு. அந்த பொண்ணு திரும்பியே பார்க்க மாட்டேங்குது அவரை. அதுக்காக நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போறாங்க. அப்போ அதுக்கான இழப்பீடு வாங்குறாங்க. சோ இப்படியான சுவாரஸ்யமான வழக்குகள் எல்லாம் நிறைய இருக்குது. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து ஒரு பொண்ணு ஒரு பிரைவேட் காலேஜ்ல ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணி ஒரு 2 மாசம் தான் அவங்க காலேஜ் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சென்னையில வந்து லா காலேஜ்ல, கவர்மெண்ட் லா காலேஜ்ல அவங்களுக்கு சீட் கிடைக்குது. அப்ப கிடைக்கும் போது என்ன செய்யறாங்க, அங்க ஜாயின் பண்ணிட்டு 70 நாள் தானே போயிருக்கிறாங்கன்னு 2,65,000 ரூபாய் அவங்க ஃபீஸ் கட்டி இருக்கிறாங்க அந்த காலேஜுக்கு. சரி, என்னோட ஃபீஸை வந்து திருப்பி கொடுங்கன்னு கேக்குறாங்க. நிர்வாக காலேஜ்ல வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்காக நீதிமன்றத்துக்கு போறாங்க. அவங்களுக்கு அந்த குறைபாடு இருக்குது, சர்வீஸ் குறைபாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு 25,000 ரூபாயும், அவங்க வழக்கு போட்ட செலவாக ஒரு 10,000 ரூபாயும், அவங்க கட்டண செலவாக 2,65,000, ஆக மொத்தம் 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வந்து கொடுக்கணும்னு வந்து 1 மாசத்துக்குள்ள கொடுக்கணும்னு கோர்ட்டு நுகர்வோர் நீதிமன்றம் ஆணைபிரிச்சிருக்காங்க. இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு பொருளுக்குமே நம்ம என்ன நம்ம வாங்குறதுக்கான குறைபாடு இருக்குதோ, நம்மளுக்கு திருப்தியா இல்லை அப்படின்னாங்கன்னா நீங்க நுகர்வோர் நீதிமன்றத்தை நாடலாம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்க வாங்குற பொருளோட பில்லு ஃபர்ஸ்ட் வந்து பில்லு தான். நீங்க வாங்குற பொருளோட பில் எல்லாம் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அதுதான் நீங்க ஆவணமா தாக்கல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா நீங்களே கூட ஒரு நோட்டீஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு வக்கீல் வச்சு அனுப்பிக்கலாம். இல்ல நீங்களே போய் அவங்ககிட்ட நேரடியா கேட்கலாம். உங்களுக்கு அதிருப்தியா இருந்துச்சுன்னா நீங்க நீதிமன்றத்தை நாடி உங்களுக்கான உரிய இழப்பீடு பெறலாம். அதுக்காக நாங்க வந்து உங்களுக்காக இலவசமா சேவை செய்யறதுக்காக நாங்க திருப்பூர் நீதிமன்றத்துல வந்து சட்டப்பணிகள் ஆணையத்துல இருக்காங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா அங்க வந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கான இழப்பீடை வந்து பெற்றுத்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி கூறி முடிச்சு.